வணிகர்களின் கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் கட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிப்பதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வணிகர்களின் ஒப்புதலோடு எங்கள் கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் கட்சிக்கு ஆட்சி மன்றத்தை கூட்டி ஆதரவு தெரிவிப்போம் என்று கூறினார். நிலக்கோட்டையில் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று அமைச்சர் ஐ. பெரியசாமியிடமும், கொடைரோடு ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என மத்திய அமைச்சரிடம் மனு கொடுத்திருப்பதாகவும் கூறினார். எங்களுடைய ஆதரவு என்பது மாநிலம் முழுவதும் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். வணிகருடைய ஒப்புதலோடு அரசியல் கட்சிகளுடைய அத்தனை கட்சிகளுக்கும் கோரிக்கை மனு ஒன்று தர இருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை முழுமையாக ஏற்கக்கூடிய கட்சி எந்த கட்சி என்பதை அறிவித்த பிறகு நாங்கள் ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு யாருக்கு ஆதரவு என்பதை முடிவெடுப்போம். ட்ரெயின் போகல, அதுக்கு நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசு ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். 2 தினம் முன்பு தேனியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் கூட ரயில்வே துறை அமைச்சர் சந்திக்கிறதற்கு நேரம் ஒதுக்கி கேட்டிருக்கிறோம். அமைச்சர் அதை ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மக்களுக்கு இடர்பாடுகள் இல்லாமல் பதிவுத்துறை எங்கே செயல்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது.